ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்க நடைபெறும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, ஒரு சின்ன ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கான்செப்ட் தான் ரட்சிப்பு, ஞானஸ்தானம். நிறைய பேர் இது ரெண்டும் வந்து குழப்பிக்கிறாங்க. இது ரெண்டும் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா சொல்லி கேட்ட உடனே ஞானஸ்தானத்தை தான் கேட்கறாங்க போல. நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்லி சிலர் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ரட்சிப்பு வேற, ஞானஸ்தானம் வேற. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சிம்பிளா நான் சொல்றேன். ரட்சிப்பு என்று சொன்னா என்ன? ரோமர் 10:9 சொல்லுகிறது, கர்த்தராகிய கிறிஸ்துவை உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இதான் ரட்சிப்பு. என்ன பண்ணுமா? நம்ம இருதயத்துல விசுவாசித்து நம்ம வாயில நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் உள்ளத்துல வந்து என்ன பண்ண, உங்களுடைய பிள்ளையாய மாற்றுங்க ஆண்டவரே. நான் உண்மை என் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொள்கிறேன். என் பாவத்தை எல்லாம் ஆண்டவரே நான் அறிக்கை செய்யறப்பா, என் பாவத்தை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுவார். இதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா சால்வேஷன்னா நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, அதுதான் ரட்சிப்பு. ஞானஸ்தானம் என்பது தண்ணீரிலே நம்ம மூழ்கி எடுக்கிற பாருங்க, அதான் ஞானஸ்தானம். அதான் ஞானஸ்தானத்துக்கு கூட ஒரு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. என்னன்னு சொன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். நிறைய பேர் இந்த திருமண டைம்ல என்ன பண்ணுவாங்க, சில பொண்ணுங்களும் சரி பையன்களும் சரி வேற மதத்துல இருக்கிற பிள்ளைகளை நேசித்து திருமணத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. அப்போ சபைக்குள்ள வரும்போது அவங்களுக்கு ரட்சிப்புனா என்ன, சபைனா என்ன, ஜெபம் என்ன, வேத வசனங்கள்லாம் என்னன்னு சொல்லி எதுவுமே தெரியாது. அப்போ சரி, ரெண்டு பேரும் நம்ம பாஷையில சொன்னா லவ் பண்ணிட்டாங்க. அதனால இப்போ அவங்க கர்த்தருக்குள்ள வராங்க. அப்போ ஞானஸ்தானம் ஒன்று கொடுப்பாங்க. எதுவுமே பைபிள்ல எதுவுமே டீச் பண்ணாம தண்ணியில மூழ்கி அவங்க வந்து ஞானஸ்தானம் கொடுத்து அடுத்தது வந்து திருமணத்துல வந்து சபைக்குள்ள வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படி நிறைய இடத்துல நடக்குது. நான் தவற சொல்லலை. ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த ஞானஸ்தானம் எடுப்பது முன்பதாக கர்த்தரை குறித்ததான வெளிப்பாடு அவர் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஞானஸ்தானத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனாலதான் அந்த வார்த்தை பேரே என்னது, ஞானஸ்தானம். ஞானஸ்நானம் சொல்றாங்க. ஞானஸ்தானம் இல்ல, ஞானஸ்நானம். ஞானம் பிளஸ் ஸ்நானம். ஞானம் என்னது, இயேசு கிறிஸ்துவை அறிகிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ரட்சிப்பு அனுபவம் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் தண்ணீர்ல மூழ்கி எழுகிறது, அது ஒரு ஸ்நானம். அப்ப ஞானத்தோடு கூட எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். அப்ப எனக்கு ஞானமே இல்லை, கர்த்தரை குறித்த வெளிப்பாடு இல்லை, ரட்சிப்பு அனுபவமே இல்லைன்னு சொன்னா, ரட்சிக்கப்படாம சும்மா தண்ணியில மூழ்கி எழுவது அது வெறும் ஸ்நானம் தான். நான் குளிச்சுட்டு வந்தேன்னு தான் சொல்லலாம். அதை ஞானஸ்தானம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா ரட்சிப்பு அனுபவமே இல்லை, ஆண்டவர் குறித்த வெளிப்பாடு இல்லை, ரட்சிப்பு இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லாம ஏதோ ஒரு திருமணத்துக்காக இல்ல வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக சபையில நான் மெம்பர் ஆகணும், அதுக்காக ரட்சிக்கப்படாம வெறுமன ஞானஸ்தானம் எடுப்போம் சொன்னால் அது ஞானஸ்தானமே அல்ல. ஞானஸ்தானம் என்பது என்ன, இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் எடுக்கிறோம் பாருங்க ஒரு ஸ்நானம், அதான் ஞானஸ்தானம் என்று சொல்லி அர்த்தம். சோ ரட்சிப்பு வேற, ஞானஸ்தானம் வேற. ரட்சிப்பு என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாய் மாறுவதுதான் ரட்சிப்பு. ஞானஸ்நானம் என்பது தண்ணீரிலே மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாம் மூழ்கி நம்ம தண்ணீர்ல இருந்து நம்ம வெளியே வர பாருங்க, அது பேர் தான் ஞானஸ்தானம். அப்போ ரட்சிப்பு வேற, ஞானஸ்தானம் வேற. அப்போ ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் சொன்னா முதல்ல நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கணும். ரட்சிக்கப்படாம நம்ம தண்ணீர் நாம் மூழ்கி சொன்னா அது ஞானஸ்தானம் என்பது கிடையாது. சோ அந்த ரட்சிக்கப்பட்டு போதர்களும் இந்த காரியத்துல கவனமா இருக்கணும். ரட்சிக்கப்பட்டு அனுபவம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அவங்க கிட்ட நம்ம கேட்டு கர்த்தரை குறித்தான காரியங்களை போதித்து அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அவங்கள ஒப்பு கொடுக்க வைக்கணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.